இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மனச்சோர்வில் மாமனிதன். மனச்சோர்வில் ஒரு மாமனிதன். ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலிகள் இல்லை, புத்திசாலிகள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. இது பொதுவாக ஒரு வழக்கு சொற்கள். இதில் முதல் பகுதியை எடுத்துக்கொள்கிறேன். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் அல்ல. எத்தனையோ பேர் பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள், ஆனால் புத்தி உள்ளவர்கள் அல்ல. அவருடைய வெற்றியை வைத்துக்கொண்டு அவர்களை நாம் இடைபோட முடியாது. இத்தனை மகத்துவமுள்ள வெற்றியை பெற்றிருக்கிறதுனாலே அவர்கள் ஞானிகள் அல்ல, புத்திசாலிகள் அல்ல. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி அவர்கள் மலையில் ஏறி இருக்கிறார்கள். அதனாலே அவர்களுடைய வெற்றியை வைத்துக்கொண்டு அவர்களை புத்திசாலிகள் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வேதம் சொல்கிறது அந்த கருத்தை அல்ல. உண்மையாகவே வெற்றி பெற்றவர்கள் கூட சில சமயத்தில் தடுமாறி போய்விடுகிறார்கள். நல்ல வெற்றி பெற்றவர்கள் கூட, கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கூட சில சமயங்களிலே தடுமாறி போய்விடுகிறார்கள். அப்படி தடுமாறி போகிற ஒரு மனிதனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். கம்பீரமாய் நின்ற இவன் இப்போது கலங்கி போய் நிற்கிறான். தலை நிமிர்ந்து நின்ற இவன் இப்போது தலை குனிந்து நிற்கிறான். இப்படி பரிதாபமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். அந்த பரிதாபமான நிலைமையில் அவன் செய்த அறிக்கையை உங்கள் முன்பு முதலாவது வைக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். இவன் சூறைச்செடிக்குள் உட்கார்ந்து மனம் உடைந்து ஏறெடுத்த ஜெபம் என்னவென்றால், நான் சாக வேண்டும், என் வாழ்க்கை முடிந்து போக வேண்டும் என்று சாவுக்காக அவ்வளவு மாஞ்சையோடு சூறைச்செடியிலே படுத்திருக்கிறான். மனம் உடைந்து போயிற்று, வாழ்க்கை கசந்து போயிற்று. இனி ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி. செத்து தொலைவதை தவிர வேறு வழியே இல்லை என்று தேவ சமூகத்தில் வந்து நின்று, நான் சாக வேண்டும் கர்த்தாவே, என் உயிரை எடுத்துவிடும் என்றார். இவ்வளவு மனோ வியாகுலம் பெற்றவன் கர்மேல் பர்வதத்திலே வெற்றியாய் நின்ற எலியாதான். இந்த மனிதன் ஏன் இவ்வளவு மனச்சோர்வுக்குள்ளானான், ஏன் மன சஞ்சலத்தில் இருந்தான் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் போதும். இப்படி அவன் தடுமாறி போவதற்கு காரணம், அவன் மனிதன் அல்ல, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் ஒரு பெரிய மனிதன் அல்ல, அவன் பாடுள்ள மனுஷன், சாதாரண ஒரு மனிதன். யாக்கோபு அவனை அப்படி சொல்லுகிறான். உண்மையாகவே எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா? அவர் ஒரு மனிதன் இல்லையா? நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக எலியாவை நாம் நினைக்க முடியுமா? அவன் சாதாரண மனிதன் அல்ல, நம்மை போல பாடுள்ள மனுஷன் அல்ல. அவன் கர்மேல் பர்வதத்தில் இருக்கும்போது நம்மை போல பாடுள்ள மனுஷன் அல்ல. வாரத்திலிருந்து அக்கரியை இறக்கிய தேவ மனிதன். ஆகாப் முன்பு அவரை எச்சரித்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அல்ல, வைராக்கியமான தேவ மனிதன். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அவன் அபகரிக்கும் போது, சொத்துக்களை அபகரிக்கிற சொத்து குவிப்பிலே முன்னோடியாய் விளங்குகிற ஆகாப், அவனுக்கு துணை போகிற ஏசபல், இவர்களை கண்டிப்பதிலே வைராக்கியமாக இருந்தவன் எலியா. யார் எந்த சொத்தை சேர்த்தால் நமக்கு என்ன?
சொத்து குவிப்பு என்ன அலட்சியமாகிறாதபடி தவறு என்பதை கண்டித்தவன் எலியா. சாதாரணமானவள் அல்ல யேசபல், பயங்கரமான பெண். ஆட்சி பிடித்திருக்கிற இவளைப் போல ஆணவமிக்கவள் உலகத்தில் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெண்ணுடைய ஆட்சி, அக்கிரமம் அநியாயத்தை செய்கிற ஒரு பெண், இவளை யாருமே எதிர்க்க முடியாது. எல்லாரையும் ஆட்டி பிழைக்கிறவன் யேசபல். அப்பேற்பட்ட பெண்ணை எதிர்த்து நின்றவன் எலியா. ஆகவே இவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அல்ல. இவன் மனிதன், வைராக்கியம் உள்ள ஒரு பெரிய மனிதன். ஆனால் இவனுக்கும் ஒரு நேரம் இருந்து சூறைச்செடியின் கீழ் இவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். இதிலிருந்து ஒன்று விளங்கிக் கொள்கிறோம். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக மாற முடியும். ஆகையினால் நமக்கு ஒரு எச்சரிப்பு. இவ்வளவு பெரிய மனிதனை ஒரு சந்தர்ப்பத்தில் தடுமாறி விழுந்திருப்பானால் நானும் தடுமாறி விடுவேன், நானும் நிற்க முடியாத ஒரு நிலைமை வரும் என்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொருவரை பற்றி ஒரு உயர்ந்த கருத்து இருக்கும். என்னிடத்தில் ஒருவர், உலகத்திலேயே மிக தைரியமுள்ள மனிதனாக நீ யாரை நினைக்கிறீர் என்று கேட்டால் நான் ஒரு மனிதனை சொல்லுவேன். எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் என்னமோ என் மனதில் தோன்றுவது, உலகத்திலேயே மிக தைரியம் உள்ள மனிதர் யார் என்றார், அஞ்சாத நெஞ்சமாகிய மார்ட்டின் லூத்தர். அவர்தான் சொன்னார், ஓம்ஸ் நகரத்து கூரைகளில் எத்தனை வீடுகள் இருக்குமோ அத்தனை பிசாசுகள் இருந்தாலும் நான் எதிர்த்து வருவேன் என்று சொன்ன மாவீரன் மார்ட்டின் லூத்தர். அந்த பெரிய வீரன் ஒரு நாள் நடுங்கி திகைத்து ஒரு சிறைச்சாலையில் இருந்து விட்டான். அவ்வளவு தைரியம் உள்ள ஒரு மனிதன் ஒரு நாள் கோழையாக ஒடுங்கி போன நேரம் இருந்தது. இங்கிலாந்து தேசத்து அரசி மேரியை எதிர்த்து நின்றவன் ஜான் நாக்ஸ். அந்த மனிதனும் ஒரு நாள் நடுங்கி நான் சாக வேண்டும் என்று சொல்லிவிட்டான். ஆகவே மனிதர்கள் தடுமாறி போன இடங்கள் இருக்கின்றன. வெற்றி வீரர்கள் தடுமாறி போயிருக்கிற நேரங்கள் இருக்கின்றன. அப்படித்தான் தடுமாறி போயிருக்கிறான் எலியா. அவனுடைய வாழ்க்கையை பார்ப்போம். எதற்கென்று அவனை குற்ற சுமத்த அல்ல, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, ஏன் இந்த நிலைமை உண்டாயிற்று? அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் 19 திரும்ப வாசி. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்றான். இப்படி அவன் திடீரென்று சாவை விரும்ப வேண்டிய காரணம் என்னவென்றால், 2ஆம் வசனத்திலே அவனுக்கு மரண ஓலை அனுப்பப்பட்டு விட்டது. யேசபர் சொல்லி இருக்கிறார், 24 மணி நேரத்தில் உன் உயிரை நான் வாங்காவிட்டால் என் தேவர்கள் அதை கேட்பார்கள் என்று பாகாலுக்கு முன்பு அவள் ஒரு ஆணை வடித்தார். தன்னுடைய தெய்வமாகிய பாகாலுக்கு முன்பு இஸ்ரவேலின் தேவனுடைய தீர்க்கதரிசியாக எலியாவை கொன்று போடுவேன் என்று சொன்னாள். இந்த விக்கிரக ஆராதனைக்காரியாக இவள் தன் பதவியினுடைய அதிகாரத்தினாலே எவ்வளவாய் ஆர்ப்பாட்டம் செய்து சொல்கிற பதிலை பார்த்து, உன் உயிரை நான் வாங்கி விடுவேன், 24 மணி நேரத்துக்குள்ளாக உன் உயிர் வாங்கப்படும் என்று அவள் சொன்னாள். இந்த வார்த்தையை கேட்டுதான் அவன் பயந்து நடுங்கி போய் அவன் சாக வேண்டும் என்று விரும்பினான் என்று நாம் மேலோட்டமாக பார்க்கிறோம். உண்மையாகவே இப்படியெல்லாம் நடக்க காரணம் என்ன? ஏன் இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார் என்றார். 19ஆம் அதிகாரம் 1 வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். கொலு மண்டபத்தில் யேசபேல் அமர்ந்திருக்கிறாள். யேசபேல் பக்கத்தில் the henpecked husband, அங்கு ஒரு கோழையாக இருக்கக்கூடிய கணவனாகிய ஆகாப் நின்று கொண்டிருக்கிறான். யேசபேலை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவளுக்கு முன்னாலே மிக விளக்கமாக எலியா தீர்க்கதரிசி செய்த அனைத்து காரியத்தையும் விவரமாக சொல்லுகிறான்.
பாகால் தீர்க்கதரிசி அனைவரையும் அவன் வெட்டி போட்டான். இதை எல்லாவற்றையும் அவள் கேட்டாள். எலியா வெளியே இருக்கிறான். எலியா உள்ளத்திலே ஒரு ஆவல். இத்தனை தீர்க்கதரிசிகளும் ஒளிந்தார்கள், பாகாலுடைய வல்லமை அற்று போயிற்று என்று ஏசபல் கேள்விப்பட்டதும் மனம் திருந்துவாள், இந்த பெண் இப்போதாவது மனம் திருந்துவாள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இவள் எப்படியாவது மனம் திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று எலியா எதிர்பார்த்தாள். ஆனால் மாறாக அவள் கொலைவெறி பிடித்தவளாக மாற காரணம், எலியாவை புகழ்ந்து புகழ்ந்து பேச பேச வேதத்தின்படி ஒரு மனிதனை புகழ்வது அவனுக்கு கண்ணியாகும். அப்படியே கண்ணியாயிற்று. விவரமாக சொல்லும்போது ஒரு வார்த்தை கூட இஸ்ரவேலின் தேவனை பற்றி ஆகாப் சொல்லவில்லை. இஸ்ரவேலின் தேவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமல் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியை குறித்து மாத்திரமே அவர் சொல்லிக் கொண்டே வருகிறான். ஆகவேதான் அது கண்ணியாயிற்று. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதனுக்கு கொடுக்கும்போது அந்த மனிதன் கண்ணிக்குள்ளாக்கப்படுகிறான். இதைத்தான் எலியாவுக்கு ஆகாப் செய்தான். என் பிரியமான சபையே, எந்த மனிதனையும் நீங்கள் தேவனுக்கு சமமாக உயர்த்தாதீர்கள். எந்த மனிதனையும் அளவுக்கு மீறி புகழ்ந்து பேசாதீர்கள். அவை யாவும் கண்ணியாக மாறிவிடும். எலியா செய்த எல்லா காரியங்களும் ஆகாபுக்கு விளங்கியது. இது தேவ வல்லமை, இது கர்த்தருடைய கிரியை. ஏசபல் போகிற போக்கு சரியல்ல, இவள் ஆணவத்தினாலே இப்படி செய்கிறாள், இவளுடைய காரியம் எல்லாமே தவறுதான் என்று எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக யாருக்கு தெரியும்? ஆகாபுக்கு தெரியும். ஆனாலும் தெரிந்திருந்தும் அவன் அமைதியாகவே தான் இருந்தான். He was convinced but not changed. அவனுக்கு தெரியும் தேவன் இவளை செய்கிறார். கர்த்தர் வல்லமை உள்ளவர், இஸ்ரவேலின் தேவன் மகத்துவமானவர், அந்த மகத்துவ தேவனுடைய மனிதன் இவர், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் மாறவே இல்லை. அநேக மக்களுக்கு சத்தியத்தை கேட்பார்கள், சத்தியத்தை நம்புவார்கள், ஆனால் மாறவே மாட்டார்கள். ஞானஸ்தானம் எடுப்பார்கள், புதிதான ஜீவனை பெற மாட்டார்கள். உயிர்த்தெழுதலை நம்புவார்கள், தங்கள் ஜீவனிலே உயிர்த்தெழுதலை பெற மாட்டார்கள். ஆகவே அநேக பிரசங்கங்களை வாஞ்சித்து கேட்பார்கள். Totally they are convinced but never converted. ஆனால் ஒருபோதும் மாறுகிறதே இல்லை. இந்த பரிதாபமான நிலையில் தான் ஆகாப் இருந்தான். பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? எத்தனையோ சத்திய வசனங்களை விசுவாசிக்கிறோம், எத்தனையோ பேர் உண்மைகளை இருதயத்தில் எடுத்திருக்கிறோம். நமக்கு அதனாலே என்ன மாற்றம் உண்டாயிருக்கிறது? அருமையானவர்களே, பவுலை படித்த நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம்? தீமோத்தேயை படித்த நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம்? எலியாவை படித்த நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் உண்டாயிருக்கிறது? அப்படி ஒரு மாற்றமே இல்லாவிட்டால் நாம் எதற்கு அர்ப்பணித்திருக்கிறோம்? அருமையானவர்களே, எந்த மாற்றம் இல்லாமல் அவர் இருக்கிறான். அவனுடைய பேச்சு எந்த விதத்திலும் ஏசபலுக்கு ஒரு பதிலாக இல்லை. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தேவனுடைய கிரியைகளை பற்றி எவ்வளவு பேசினாலும் அதனாலே பிரயோஜனமே இல்லை. என் அருமையான சகோதரனை, நீங்கள் ரட்சிப்பில் இல்லாதபடி மாம்சீகத்திலே கர்த்தரை எவ்வளவு உயர்த்தி பேசினாலும் அதனாலே ஒரு பயனும் அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகாப் கர்த்தரோடு உறவை விட்டு விட்டார். இப்போது தேவ மனிதனை புகழ்ந்து பேசுகிறார். அதனால் எந்த லாபமும் இல்லை, எல்லாமே நஷ்டமாகிவிட்டது. இப்போது மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, 19:3 திரும்ப வாசியுங்கள். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இவன் பயந்து ஓடுகிறான். இப்போது ஏசபலிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது, உன்னை நான் கொன்று போடுவேன் என்று. இந்த நேரத்தில் எலியா செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, முழங்கால் படியிட்டு ஜீவனுள்ள தேவனை நோக்கி, எனக்கு மரணக்கண்ணி வந்திருக்கிற இந்த வேளையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, டாக்டர் சொல்லுகிறார், உனக்கு கடினமான ஒரு வியாதி, நீ பிழைப்பது கஷ்டம். உடனே ஒப்பாரி வைப்பதல்ல நம்முடைய வேலை. முழங்கால் படியிட்டு ஜீவன் உள்ள தேவனை நோக்கி,
என் சரீரத்தை உருவாக்கிய என் தேவனே, இதை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் விசாரிக்க வேண்டுமே தவிர பயந்து நடுங்கி விடக்கூடாது. மருத்துவர் சொன்னது உண்மைதான், ஏசபல் சொன்னது உண்மைதான். ஆனால் எலியா ஜெபித்து கர்த்தர் என்று சொல்லுகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். மாறாக அவன் கர்த்தரை மறந்தான். நெருக்கமான நேரத்தில் கர்த்தரை அவன் மறந்து போனான். நம்முடைய அநேக சமயங்களில் பண நெருக்கம், மன நெருக்கங்கள், உளைச்சல்கள், வருத்தங்கள், சங்கடங்கள் வரும்போது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறமே தவிர அந்த யோசனையின் மத்தியிலே கர்த்தர் இல்லையே. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீர் என்ன சொல்கிறீர் என்று நாம் கேட்டதில்லையே. உறவை தேடி போகிறோம், நண்பனை தேடி போகிறோம், பழக்கத்தை தேடி போகிறோம், கர்த்தரை தேடி போகவில்லையே. இவன் கர்த்தரை தேடவே இல்லையே. அவனோடு எப்போதெல்லாம் கர்த்தர் பேசி பேசி அவனை அரவணைத்து ஆற்றி தேற்றி நடத்தி இருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்திலே அவன் கர்த்தரை தேடாமல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். என் பிரியமான சகோதரன், குடும்ப பிரச்சனை, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று தேடாதபடி விவாக ரத்து என்ற முடிவுக்கு வந்து விடாதே சகோதரியே. உன்னை இணைத்த தேவனிடத்தில் மன்றாடி கேள்வி, நீர் என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே? இவரோடு என்னை இணைத்து நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேள்வி. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததும் அதனுடைய டைவர்ஸ் அல்ல அதனுடைய முடிவு, அதனுடைய பதில் அது அல்ல. என் கர்த்தரே நீர் என்ன சொல்லுகிறீர்? தேவனை நோக்கி கேட்க வேண்டும். பிரச்சனைக்கு பதில் அவர் தர வேண்டும். பண நெருக்கத்தில் நான் அங்கு போய் கேட்கலாமா, இங்கு போய் கேட்கலாமா? கர்த்தரிடத்தில் கேளுங்கள், என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே? இந்த நெருக்கத்தில் நீ என்ன சொல்லுகிறீர் என்று கேளுங்கள். பிரியமானவர்களே, அவனோ கர்த்தரை தேடாதபடி அவன் பயந்து ஓடுகிறான். பிரியமானவர்களே, அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம், இனி நான் பிரயோஜனமற்றவன், இனி நான் பிரயோஜனமற்றவன் என்று என் ஜீவன் போகட்டும் என்றான். ஏலியா அவனுக்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல, ஏலியா தேவனுக்காக உண்டாக்கப்பட்டவன். ஆமென். He was the father of Israel nation. இஸ்ரவேல் தேசத்தினுடைய தகப்பன். என் தகப்பனே என் தகப்பனே என்று அவனை நோக்கி கதறி கூப்பிடுகிறது வரலாற்றின் சத்தம். ஆகவே நான் போய்விட்டால் இஸ்ரவேல் தேசம் தகப்பன் இல்லாத நாடாக இருக்குமே. ஒரு எலிசாவை எழுப்புவதற்கு முன்பு எலியா போய்விட்டால் இஸ்ரவேலுக்கு என்ன கதி? ஆகவே அவன் அவசியமானவன். தன்னை மாத்திரம் எண்ணி பார்த்து நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் சமுதாயத்துக்கு தேவையானவன். The nation Israel needed him very much. அந்த தேசம் அவனை அதிகமாக சார்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேலையை விட்டு நான் போய்விடலாமா? இந்த மேனேஜர் வேலை எனக்கு வேண்டாம், இந்த ஹெட்மாஸ்டர் வேலை எனக்கு வேண்டாம். சகோதரனே, நீ இல்லாமல் இந்த பள்ளிக்கூடம் இயங்காது, நீ இல்லாமல் இந்த நிர்வாகம் நடக்காது. கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக மேனேஜராக வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக தலைமை ஆசிரியராக வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக உன்னை ஆசிரியாய் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக உன்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். உன்னுடைய நலனை மாத்திரம் எண்ணாதே. கர்த்தர் உன்னை எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமாகினால் பதறி போய் இந்த வேலையை விட்டு விடாதே, பதறி போய் ஓடிவிடாதே, இதை செய்ய மாட்டேன் என்று ஓடிவிடாதீர்கள். அருமையானவர்களே, நெருக்கடியில் உன்னை மாத்திரம் எண்ணி பார்க்காதே. வேலை செய்கிற அந்த ஸ்தாபனத்தை எண்ணிப்பார். நீங்கள் அந்த ஸ்தாபனத்துக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அருமையானவர்களே, என் அருமையான சகோதரனே, இந்த வீட்டை விட்டு நான் போய்விடுவேன், உன்னை இல்லாத இந்த வீடு நரகமாக இருக்கும் என்பதை எண்ணிப்பார். நீ இல்லாத வீட்டை நீ கண்ணீரிலே தள்ளப் போகிறாய் என்பதை எண்ணி பார்த்து நான் வீட்டை விட்டு போகிறேன் என்ற வார்த்தை உன் வாயிலே வரவே கூடாது. சகோதரியே, நான் இந்த பிள்ளைகளை சமாளிக்க முடியாது, இவரோடு வாழ முடியாது, நான் வீட்டை விட்டே போய் தொலைகிறேன் ஒருபோதும் சொல்லாதே. உன்னுடைய வெறுமை வீட்டை நரகமாக்கிவிடும். நீ இல்லாத வீடு நரகமாகிருக்கும். எலியாவே, நீ இல்லாவிட்ட இஸ்ரவேல் தத்தளிக்கும். கர்த்தராலே எல்லாம் கூடும், ஆனாலும் நீ இருக்க வேண்டும். ஆனால் அவனோ அதை மறந்து போனான். நீங்கள் எண்ணி பாருங்க, what will happen in your absence?
நீங்கள் இல்லாவிட்ட உங்க வீடு எப்படி இருக்கும்? நீங்கள் இல்லாவிட்ட உங்க அலுவலகம் எப்படி இருக்கும்? நீங்கள் இல்லாவிட்ட உங்க சபை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. நீங்கள் மிக மிக அவசியம். கர்த்தருக்கு அவசியம், சபைக்கு அவசியம், சமுதாயத்துக்கு அவசியம். ஆகையினால் நீங்கள் ஆத்திரமாக ஒரு முடிவுக்கு வராதீர்கள் அருமையானவர்களே. எந்த விதத்திலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆனால் ஆத்திரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள் அருமையானவர்களே. இப்போது மிகுந்த மனசோர்விலே நான் போகிறேன் என்று முடிவெடுத்தார். இப்போது பார்ப்போம், எலியாவுக்கு ஏன் இவ்வளவு ஏமாற்றம்? ஏமாற்றம் எப்போது இருக்கும் தெரியுமா? எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றம் இருக்கும். எதையாவது நம்ம எதிர்பார்த்தால் தான் ஏமாற்றமாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய காரியத்தை இப்போது 10 மார்க்கு தான் கிடைக்கும் என்று எண்ணுகிறவனுக்கு 12 மார்க்கு கிடைத்தால் அவன் பெரிய சந்தோஷப்பட்டு விருந்து வைப்பான். அந்த எதிர்பார்ப்பு 2 மார்க்கு அதிகமாகிவிட்டது. எதிர்பார்ப்புக்கு தக்கபடி தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, இவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று எதிர்பார்த்தான். அதாவது கர்மேல் பர்வதத்திலே மழை பெய்து, தேசமெங்கும் மழை பெய்து ஆசீர்வாதமான வேளை வந்ததினாலே ஏசபல் மனம் திருந்துவாள், தேச மக்கள் அனைவருமே மனம் திரும்புவார்கள், யெகோவாவின் நாமம் உயரும் என்று எண்ணினான். பிரியமானவர்களே, அவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு ஏசபல் ரட்சிக்கப்படுவாள் என்று. எவ்வளவோ காரியங்கள் செய்கிறீர்கள், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படவே இல்லை. எத்தனையோ ஜெபம் மன்றாட்டு உங்கள் மனைவி திருந்தின பாடே இல்லை. அழுகை கண்ணீர், உங்கள் மகன் ரட்சிக்கப்படவில்லை. எதிர்பார்ப்புக்கு நேர் மாறாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள் அருமையானவர்களே. God has a plan. தேவன் நிச்சயமாகவே ஒரு திட்டம் வைத்திருப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு திட்டத்தை உங்களுக்கு வைத்திருப்பார். என்னுடைய தகப்பனாரோடு உடன் பிறந்த அக்கள் என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார்கள், நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன், உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவர்கள் தங்களுடைய குறுகிய நோக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள். எனக்காக, உனக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று. அவர்கள் ஜெபம் பண்ண நான் கடவுள் இல்லை என்றே மாறி என் குடும்பத்தார் எல்லாருடைய ஜெபத்துக்கு நேர் விரோதமாக ஒரு நாஸ்திகனாக மாறினேன். நாஸ்திக அறிவு பெருகி அந்த இனி இவன் உருப்பட மாட்டான் என்ற நிலை வரும் பொழுது என் ஆண்டவர் என்னையும் அந்த அறிவையும் ரட்சித்து தேவநாமத்தின் மகிமைக்கு பயன்படுத்தினார். ஆகையினால் God has a plan for everyone. ஆகையினால் இன்றைக்கு நடப்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் அருமையானவர்களே. பவுல் பிலிப்பு பட்டணத்திலே வல்லமையாக பிரசங்கம் பண்ணுகிறான். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பிசாசுகள் பயந்து ஓடுகின்றன. ஆனால் திடீரென்று காட்சி மாறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்கள், வேத வசனத்தை பேசி உதவி செய்ய வந்த பவுலுக்கு அடியும் உதையும் கொடுத்து சிறைச்சாலையில் போட்டு விட்டார். இந்த காட்சி பரிதாபமான காட்சி. பவுலும் சீலாவும் பக்கத்தில் உட்கார்ந்து பேசும்போது மெல்ல உற்று கவனியுங்கள் என்ன பேசுகிறார்கள் என்று. இருவரும் அடிபட்டிருக்கிறார்கள், இருவரும் வேதனைப்பட்டிருக்கிறார்கள், இருவரும் காயப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறார்கள். என்ன பேசுவார்கள்? நாம் நினைக்கிறோம் தெரியாமல் பிரசங்கம் பண்ணிவிட்டோம், எப்படி அடித்து விட்டார்களே, தெரிந்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டோம். அப்படி அல்ல. அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்துக்காக அடிக்கப்பட்டதினாலே நாம் பாக்கியவான்கள். அவர்கள் ஒருவருக்கொருவரோடு பேசிக் கொள்கிறார்கள். அதனாலே லாபம் என்ன? இப்படி அடிபட்டதினாலே லாபம் என்ன? இவ்வளவு வேதனை அளிப்பதனால் லாபம் என்ன? தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதா? அடிபடும்போது மகிமைப்பட்டதா?
ஆனால் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். சிறைச்சாலைக்காரன் அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகி அவன் தெய்வ மனிதன் ஆவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாயிற்று. ஆகவே தோல்வி போல இருந்த நேர்மாறாக, எதிர்பார்ப்புக்கு மாறாக காரியங்கள் நடப்பது தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதமாக முடிந்துவிடும். இன்றைக்கு உங்கள் அலுவலகத்தில் நேர் எதிரடையாக காரியங்கள் நடக்கலாம். உங்கள் பள்ளிக்கூடத்தில் நேர் எதிரடையாக நடக்கலாம். ஆனால் தேவ மனிதனை விசுவாசியுங்கள், இவை யாவும் நன்மையாக மாறிவிடும். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆகையினால் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். எலியாவின் மன சோர்விலே அவன் யோசிக்க வேண்டும். நெருக்கமான நேரம் ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் சொல்லுகிறார், மழை பெய்யாது, இந்த தேசத்திலே மழை பெய்யாது என்று சொல்லுகிறார். அது தேசத்துக்கு செய்தி. எலியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால் 17:3 1 ராஜாக்கள் 17:3, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. இப்போது அவனுக்கு ஒரு செய்தி, ஒளிந்து கொள். ஆவியானவர் அவனுக்கு ஒரு தனி செய்தி கொடுக்கிறார், ஒளிந்து கொள். அடுத்ததாக 6 வற்றி போயிற்று, இனி குடிக்க தண்ணீர் இல்லை. தேசத்துக்கு செய்தி வரவில்லை, எலியாவுக்கு செய்தி வருகிறது. 9ஆம் வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. நீ எழு, போ, தங்கியிரு. ஒரு செய்தி வருகிறது. அடுத்ததாக அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. 18:1, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அப்படியான 3 நெருக்கமான நேரத்திலே கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நீ ஒளிந்து கொள், நீ எழுந்து போ, நீ எழுந்து ஆகாபுக்கு உன்னை காண்பி. இந்த நெருக்கமான நேரத்திலே அவன் கேட்க வேண்டாமா? அன்றைக்கு ஒளிந்து கொள் என்று சொன்னீரே, எழுந்து போ என்று சொன்னீரே, நீ ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று சொன்னீரே, இன்றைக்கு இயேசுவர் என்னை விரட்டும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒளிந்து கொள்ள வேண்டுமா? நான் நிமிர்ந்து நிற்க வேண்டுமா? நான் எதிர்த்து வர வேண்டுமா? என்னை நான் இயேசுவனுக்கு காண்பிக்க வேண்டுமா? அதை அவன் கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? இத்தனை வழிகளிலும் கர்த்தர் அவரை நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு யாதொன்றையும் அவன் விசாரிக்கவில்லை. தன்னோடு பேசுகிற கர்த்தரோடு அவன் பேசவில்லை. என் பிரியமான சபையே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் பேசுவது என்பது பெரிய இடி முழக்கம் போல் இராது. கடந்த வாரம் நான் படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை பார்த்து, நீ இறங்கி கீழே போய் பார் என்றார். நான் கீழே இறங்கி அந்த படிக்கட்டு வழியாக போய் நின்று அங்கு இருக்கிற வாட்ச்மேன் என்று கூப்பிட்டு, சத்தமே இல்லை. இவர் எங்கேயோ போய்விட்டார் என்று எண்ணிக்கொண்டு நான் அங்கே கீழே பார்த்தால் அங்கே கீழே உட்கார்ந்து இருக்கிறார். சத்தமில்லாமல் உட்கார்ந்து, அவருக்கு மூச்சு விட முடியாமல் திணறிக்கொண்டு சாகும் நிலையில் அவர் உட்கார்ந்து, அவருக்கு தண்ணீர் எடுத்து, நீர் இதை குடி என்று சொன்ன பிறகு 2 வார்த்தை அவரால் சொல்ல முடிந்தது. அதன் பிறகு ஒரு சின்ன குழந்தை போல கதறி கதறி அழுது, என்னாலே தாங்க முடியவில்லையே. அவரை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி அந்த நள்ளிரவில் 12:30 மணிக்கு அனுப்பி வைத்து, அருமையானவர்களே, யார் எனக்கு சொன்னது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று? அவரை போய் பார் என்று இந்த நள்ளிரவில் நீ எழுப்பியது யார்? கர்த்தர். நீ கீழே போய் என்று சொன்னது எந்த வேத வசனம் சொல்கிறது? ஆவியானவர் பேசுவார். ஆகவே என் பிரியமான சபையை, கர்த்தர் உன்னோடு பேசுவதை நீ ஜெபத்தில் இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு பேசுவதை கேட்க முடியும். எப்போதும் கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனத்தை தந்து கொண்டிருக்க மாட்டார், உன்னோடு பேசுவார். நிச்சயமாய் ஒன்று சொல்லுவேன், நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு ஆபத்து என்றால் உன்னை கர்த்தர் நிச்சயமாய் போக விட மாட்டார், உனக்கு பேசுவார், போகாதே என்று.
நீ ஜெபித்திருந்தால் நிச்சயமாய் உன்னை தடுத்து நிறுத்தி விடுவார். ஆகவே என்னை பொறுத்து நான் ஆக்சிடென்ட் வராது என்றே சொல்வேன். ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை காப்பார். ஆமென். ஆகையினால் அருமையானவர்களே, தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்றால் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு முறை எங்கள் பாஸ்டரத்தில் கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் எங்களோடு பேசுவதே இல்லை என்று. நீங்கள் என்னிடத்தில் சொல்கிறீர்கள் அல்லவா, சில பேர் நீங்கள் எங்களை பார்த்தா பேசுகிறதே இல்லை பாஸ்டர். நானும் எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்னிடத்தில் பேசுகிறது இல்லை. அப்போ அவர் சொன்னார், என்னோடு நீ உறவு வைத்தால் தான் உன்னோடு நான் பேசுவது. நீ எப்போது பேசினாய் நான் உன்னோடு பேசுவது. அதைத்தான் கர்த்தர் சொல்வார், கர்த்தாவே நீர் என்னோடு பேசவில்லை, நீ எப்போது பேசினாய் நான் உன்னோடு பேசுவதற்கு. ஆகவே கர்த்தரோடு பேசுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். அருமையானவர்களே, எலியா அதை தவற விட்டு விட்டான். ஆகவே மன கிரேசத்திலே இப்போது ஓடுகிறான். அருமையானவர்களே, கொஞ்சம் கவனிக்க வேண்டும். 24 மணி நேரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வசனம் வாசியுங்கள். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாக போதும். நாளை இந்நேரத்தில், இப்போது இருக்கிற நேரத்திலிருந்து நாளை இந்நேரம் வரையிலும் எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம். அவன் கேட்காமலே ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்திருக்கிறாள். யேசபேல் அவளுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாள். எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம். ஜாமீன் வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனாங்க இவளே ஜாமீன் கொடுத்துட்டா. எவ்வளவு நேரம்? 24 hours. யாரும் ஒரு உத்தரவு, ஒருவரும் 24 மணி நேரம் யாரை தொடக்கூடாது? எலியாவை தொடக்கூடாது. அடிப்பதா இருந்தால் எவ்வளவு நேரங்கள் தான் அடிக்கணும்? 24 மணி நேரம் கழித்து தான். 24 மணி நேரம் இயேசுவுடைய பட்டயத்தை தடுத்து நிறுத்தியது யார்? கர்த்தர். எப்படி ஒவ்வொரு நாளும் கிருபை புதியது. எலியாவுக்கு அன்றைக்குள்ள கிருபை அந்த பட்டயத்தை தடுத்து நிறுத்தியது 24 மணி நேரத்திற்கு. அடுத்த 24 மணி நேரம் கிருபை தொடரும். அதை எண்ணி பார்க்காமல் போனான். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு உயிரோடு இருப்பது உங்கள் சாமர்த்தியம் அல்ல. நாளை நீங்கள் மரித்து போவது உங்கள் விருப்பம் அல்ல. கர்த்தர் உங்களை உயிரோடு வைக்க சித்தமானால் நீங்கள் எப்படி மரிக்க முடியும்? அருமையானவர்களே, ஆகையினால் தேவ கிருபையை அவன் எண்ணாமல் போனான். கர்த்தருடைய பாதுகாப்பை அவன் எண்ணாமல் போனான். 24 மணி நேரம் என்னை கர்த்தர் பத்திரமாக இப்போது வைத்திருக்கிறார் என்பதை எண்ணாமல் அவசரமான முடிவுக்கு வந்தான். இப்போது அவனுடைய முடிவை பார்ப்போம். இனி வாழ முடியாது என்பது என்ற ஒரு அவசரமான முடிவு. இனி வாழ முடியாது. எத்தனையோ பேர் சொல்ல, இனி என்னாலே சமாளிக்க முடியாது, இனி என்னாலே வாழ முடியாது. அப்படி நான் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் சாக போகிறேன். இதுதான் எலியா எடுத்த முடிவு. பிரியமானவர்களே, என்னாலே முடியாது என்று சொல்கிறீர்களே, எலியா இதை உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? என்னாலே முடியாது, என் கர்த்தராலே முடியும். பரிசுத்த பவுல் அங்கு நின்றிருப்பார். ஆனால் எலியாவை பார்த்து சொல்லி இருப்பார். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாக பவுல், பழைய ஏற்பாட்டு தீர்க்கத்தை எலியாவை பார்த்து சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எலியாவை உன்னை பலப்படுத்துகிற யெகோவாவினாலே இயேசுவை சந்திக்க உனக்கு பலன் உண்டு சொல்லியிருப்பார் அல்லவா? அருமையானவளை, அவனுக்கு சொல்வார் யாரும் இல்லாமல் தனியே விடப்பட்டு விட்டான். வேதத்தின் மகத்துவங்களை மறந்து போனான். கர்த்தருடைய வழி நடத்துதலை அவன் மறந்தே போனான். ஆகவே முடியாது என்று எண்ணவன். என் பிரியமான சகோதரி, இனி என் குடும்பத்திலே நல்ல காரியம் நடக்காது, நடக்க முடியாது. இனி என் மகளுக்கு திருமணம் நடக்காது, இனி எனக்கு குழந்தை பிறக்காது. ஒன்று நினைவில் வை, உன் நினைவுகள் வேறு, கர்த்தருடைய நினைவுகள் வேறு. கர்த்தர் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் எண்ணியபடியே எல்லாம் நடக்கும். அவரால் எந்த ஒரு காரியத்திலாவது கர்த்தர், ஒரு மனிதன் மரித்து போகும்போது கர்த்தர் சொல்லுகிறாரா, என்னாலே இந்த வியாதியை சுகமாக்க முடியாது, அதனாலே இவன் மரித்து போகிறான் என்று அல்ல. எந்த இடத்திலும் கர்த்தர் என்னாலே முடியாது என்று விட்டவர் அல்ல. அவருடைய சித்தம் அப்படி இருக்கலாம். முடியாது என்ற வார்த்தையை தேவனிடத்தில் கிடையாது. ஆகையினால் நீங்களும் என்னாலே முடியாது என்று சொல்லாதீர்கள். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, அதைத்தான் அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னான் என்றால்,
நான் வாழ விரும்பவில்லை. முதலாவது என்னாலே வாழ முடியாது என்று சொல்லி அந்த முடிவுக்கு வந்தான். அடுத்ததாக வாழ விரும்பவில்லை என்று சொன்னான். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. இனி வாழ முடியாது, இனி வாழக்கூடாது. அதே பெண்களுடைய மனதில் இந்த எதிர் சிந்தனைகள் சீக்கிரத்தில் வந்து விடுகின்றன. தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறார். இந்த சபையிலும் அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கிறது உண்டு. இன்றைக்கு காலையில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாகிறது? நான் சாக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் உண்டாகிறது? பரிசுத்த பவுலுக்கு சாக வேண்டும் என்ற ஒரு நிலைமை பல நேரங்களில் உண்டாயிற்று. நண்பர்களாலே, கள்ள சகோதரனாலே, ஆற்றினாலே, புயலினாலே பல பிரச்சனைகள் அவரை சந்தித்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். பிலிப்பியர் 1:24. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது, நான் சரீரத்தில் உயிரோடு இருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். எனக்கு அவசியம் இல்லாமல் போகலாம். போதகராகிய நான் நினைக்கலாம், நான் செத்து போக வேண்டும் எண்ணலாம். எனக்கு நான் பிரயோஜனமற்று போகலாம். ஆனால் அந்த சபைக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாகவே நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும். அதுபோல நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள். என் சகோதரனே, உங்கள் குடும்பத்துக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்கள். உங்கள் சுற்றிலுமா இருக்கிற சமுதாயத்துக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்கள். கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்கள். நீங்கள் வாழ வேண்டும். ஆகையினால் நான் மரித்து போவேன் என்ற ஒரு முடிவுக்கு வராதீர்கள். நீங்கள் மிக அவசியமான ஒரு மனிதன். ஒருபோது உங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். நீங்கள் வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேண்டும். அதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கும்படி. சகோதரியே, மன வருத்தத்திலே சொல்லியிருக்கிறாய் அல்லவா, நான் செத்து தொலைந்தால் நலமாக இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு தாய் யாராய் வருவார்? அவருடைய பிரயோஜனத்துக்கு நீ இருக்க வேண்டுமே. அவருடைய கண்ணீரை துடைக்க நீ இருக்க வேண்டுமே. அவளுக்கு ஆறுதல் சொல்ல நீ இருக்க வேண்டுமே. ஆகையினால் எந்த நெருக்கமான வேளையிலும் சாக வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். தொலைந்து போய்விட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆகவே சேஞ்ச் யுவர் மென்டல் ஆட்டிடியூட். உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு நீங்கள் மிக அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இவன் எண்ணியது போலவே சூறைச்செடியின் இளைவன் மரித்து போனான் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய காலம் என்று எண்ணிக்கொள்வோம். பத்திரிகை வருகிறது, நியூ ஜெருசலம் என்ற ஒரு பத்திரிகை என்று வைத்துக் கொள்வோம். அதில் வருகிறது, நாட்டின் அரசியாகி ஜேசபலுக்கு பயந்து தேவ மனிதன் ஓடிப்போய் சாலை ஓரத்தில் இருதயம் உடைந்து அனாதையாய் செத்து கிடக்கிறான். இதுதானே பத்திரிகையில் செய்தியாய் வரும். ஒரு எளிய அனாதையை போல மனம் உடைந்து ஒரு சூறைச்செடியின் கீழே சாலை ஓரத்திலே கிடக்கிறான் என்ற ஒரு செய்தி தேவனுக்கு எத்தனை அவமானமாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு எத்தனை துக்கமாக இருந்திருக்கும். அவனுடைய முடிவு அப்படி இருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய முடிவு அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு துக்கத்தை தருகிற ஒரு முடிவு நமக்கு இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, ஒரு தேவ மனிதனுடைய முடிவு எலியா விரும்பியது போல இருந்திருக்கக்கூடாது. அப்படி மரித்தால் அது பரிதாபமான முடிவு. ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 59, 60. பிரியமானவர்களே, இப்போது பாருங்கள், இந்த ஸ்தேவானுடைய மரணமானது சவுலுடைய மனம் திரும்புதலுக்கு வழிவகுத்தது. மரிக்கும் போது அவர் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள் மற்றவனுக்கு கிறிஸ்தவனை வருவதற்கு வழிவகுத்தது. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இப்படி ஜெபித்தார்கள், இப்படி வாழ்க்கை இப்படி போயிட்டு என்று அழுகிற நிலைமையாக இருக்கக்கூடாது.
இவர்கள் வாழ்வது போல வாழ வேண்டும் என்று எண்ணி இருந்தால் இவர்கள் சாவது போல நானும் சாக வேண்டும் என்று எண்ணும்படியா நம்முடைய மரணம் அத்தனை அருமையாக இருக்க வேண்டும். பரிசுத்தவானுடைய மரணம் தேவனது பார்வையில் அருமையானது. அப்படி அருமையான முடிவை பெறுவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பரிசாபமான முடிவுக்கு நாம் அழைக்கப்பட்டவள் அல்ல. ஆகையினால் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழமான தீர்மானம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, இப்போது பார்ப்போம், இவன் ஏன் இவ்விதமாக ஒரு தற்கொலை செய்வது போல சாக வேண்டும் என்று எண்ணின காரணம் என்னவென்றால், முதலாவது சரீர களைப்பு. இந்த சரீர களைப்பினாலே தான் இவன் எப்படி ஆனான். அருமையானவர்களே, 95 மைல் நடந்து போயிருக்கிறான். 95 மைல் இவன் நடந்து போனதுனாலே சரீரம் மிக களைத்து போய்விட்டான். பிரியமானவர்களே, உன்னுடைய சரீரம் கல்லறை அல்ல, ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் சுமந்திருக்கிற கல்லறை அல்ல. You are the temple of the Holy Spirit. Your body is the temple of Holy Spirit. உன்னுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியை சுமந்திருக்கிற தேவ ஆலயமாய் இருக்கிறபடியினாலே உன் சரீரத்தை அற்பமாக எண்ணாது. உன் சரீரத்தை நீ கவனமாய் காத்துக்கொள். இப்போது இவருடைய சரீரமானது பலவீனத்தின் வீடாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தை பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், கடுமையான வயிற்று வலியிலே நான் பிரசங்கம் பண்ணினா இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியே வருமா? இல்லாலே உங்களோடு பேச முடியுமா? பாதியிலே பிரசங்கம் நின்று போகுமே. என் சரீர சுகம் மிக முக்கியம். உங்களோடு பேசுகிற நான் என் சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி நான் காத்துக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நான் இருக்க முடியாது. இவன் அளவு கடந்து நடந்தான். ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு 95 மைல் நடக்கலாமா? எதனால் என்ன அவசரம் வந்தது நடப்பதற்கு? பயத்தினாலே நடக்கிறான். தேவையற்ற நடைகள், தேவையற்ற ஓட்டம் ஒரு சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது. சகோதரனே, ஏன் இப்படி நடக்கிறாய்? ஏன் கவலையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? ஏன் இந்த பகல் வெயிலிலே இங்கும் அங்கும் அலைகிறாய்? காரணம் என்ன? பரிசுத்த ஆவி நிறைந்த உன்னுடைய ஆலயமாகிய சரீரத்தை நீ கவனிப்பாயானால் இப்படி நீ வெயிலி அலைவாயா? உன் சரீரத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். சரீரத்தை அற்பமாக எண்ணாதீர்கள் அருமையானவர்களே. ஆகையினால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் உன் சரீரம் சரியாக காக்கப்பட வேண்டும். யோவான் சானகன் மிகுந்த தைரியம் உள்ள ஒரு மனிதர். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை தைரியமாய் சொன்னவர் யோவான் சானகன். கொஞ்ச நாட்கள் கழித்து சொல்லுகிறார், வருகிறவன் நீர்தானா அல்லது வேறொருவருக்கு காத்திருக்க வேண்டுமா? ஏன் அந்த சந்தேகம்? கைகளிலே விலங்கு, சிறைச்சாலை, நெருக்கடி, சரீரத்திலே உபாதைகள். முன்பு போல சொல்ல முடியவில்லை. சந்தேகம் இருதயத்தில் குடிபெயர்ந்து விட்டது. என் பிரியமான சகோதரனே, சரீரத்தை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் தூங்குங்கள், சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள். சரீரத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் நீங்கள் ஆவியை காத்துக்கொள்ள முடியாது. Don't burn the midnight oil. நடுராத்திரியிலே உன் விளக்கை எரித்துக் கொண்டிராதே. உன் வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கும். தூங்க வேண்டிய இடத்தில் தூங்கு, இளைப்பாற வேண்டிய இடத்தில் இளைப்பாறு. அதிகமான உழைப்பு ஆவிக்குரிய நஷ்டத்தை கொண்டு வந்து விடுவாங்கன்னா 95 மைல் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரீரத்தை இவ்வளவு பாடுபடுத்தி விட்டான். ஒரு பக்தன் எழுதியிருக்கிறான், the tired body is added opportunity to Satan. களைத்து போன சரீரம் சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிற அதிகமான வாய்ப்பு. நம்முடைய சரீரம் களைத்து போனால் சாத்தானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, நம்மை பாடாப்படுத்தி விடுவான். சரீரம் களைத்து இருக்கும் போது தூங்காதீங்க, கேளுங்க. சரீரம் களைத்து போயிருக்கு. சரீரம் களைத்து இருக்கும் போது சாத்தான் சொல்லுவான், அவர் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருப்பார், மகளே கொஞ்சம் தூங்கு, 5 நிமிஷம் தூங்கு, கண்ணு கெட்டு போகும். அவர்தான் சொல்றாரு, சரீரத்தை பார்த்துக்கோ, கொஞ்சம் தூங்கு. ராத்திரி சரீரம் களைத்திருக்கும் போது ஜோமா பண்ண போற வேண்டாம், படு. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சு ஒரு காப்பியை குடிச்சிட்டு பண்ணிட்டு கர்த்தரே அப்படி தத்துருவமாக தெரியும்.
படுத்துக்கோ. சாத்தான் விளையாடுவான் களைப்பான சரீரத்தில். 5 மணிக்கு எழுந்து ஜெபம்னா சாத்தான் தட்டுவான். தேவதூதன் இல்லை, சாத்தான். படுத்துக்கோ படுத்துக்கோ, இன்னும் இருட்டா இருக்கு, எழுந்திருக்காத, பூச்சாண்டி இருக்கிறா, தூங்கு. என் பிரியமான சகோதரனே, களைத்து போகணும் சரீரம் சாத்தானுக்கு ஒரு விருந்து. நீங்க டயர்டாக யாருக்கு விருந்து கொடுக்கிறீர்கள்? சாத்தானுக்கு. உங்களை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள். ராத்திரி 11 மணிக்கெல்லாம் நீங்க விழிச்சு ஜெபம் பண்ணல, டிவி இன்னும். அருமையான சகோதரனே, ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் உங்கள் சரீரத்தை காத்துக் கொள்ளுங்கள். இதை குறித்து நான் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேன். இப்போது ஆண்டவர் என்ன செய்தார்? இவனை பார்த்தார். இவனுடைய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் சரீர களைப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவர் உடனே அங்கு வந்து, எலியாவே ஏன் படுத்திருக்கிறாய்? தூங்கி 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 நாட்டை கெடுத்து விடாது, எழுந்திரு. ஒரு பெரிய சத்தம் போடுறதுக்கு பாஸ்டர் சுந்தரராஜ் இல்லை. நான்லாம் அப்படிதான் சத்தம் போட்டிருப்பேன், விவரம் தெரியாம. அவனை பார்த்து ஒரு பாட்டு பாடியிருக்கலாம். தூங்கிட்டு இருக்க எலியா, படையில் தூங்கி யுத்தத்தை இழந்தான், கடையில் தூங்கியவன் முதலை இழந்தான், சபையில் தூங்குவன் ஜீவனை இழந்தான், உன் தூக்கத்தில் தேசத்தை இழந்துட்ட போ. அப்படி சொல்லலை. இது கூட கோபம் வருது. சரி, கர்த்தர் பார்த்தார். ஒரு ஜென்டில் டச், நல்ல தட்டி எழுப்பி அவன் 5ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன கொடுத்தார்? ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். செய்த வேலைக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? தண்ணீர், அப்பம், ஓய்வு. நல்ல தூக்கம் விட்டுட்டா, நல்ல தூங்கட்டும். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு கேக், அப்புறம் தண்ணீர். சரீர தேவையை அறிந்த தேவன் முதலாவது சாப்பாடை கொடுப்போம். ஆண்டவருடைய அன்பை பார்த்தீர்களா? அவனுக்கு ஒரு வேலையை கொடுப்பதற்கு முன்பு அவனுடைய சரீரத்தை கர்த்தர் கவனித்தார். மெதுவாக தொட்டு அவரை எழுப்பி, நீ சாப்பிடு மகனே என்றார். எப்போது அவருடைய சரீர தேவைகளை கர்த்தர் கவனிக்கிறவர். ஆண்டவரை விட்டு விட்டு போய்விட்டார்கள் மீன்பிடிக்க. ஆண்டவரை விட்டு விட்டே போய்விட்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு சீஷர்கள் போய்விட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். எல்லாரும் போன பிறகு நீங்களும் நானா இருந்தால் என்ன செய்வோம்? அவளை தேடவே மாட்டோம். இவ்வளவு துரோகிகளா, இத்தனை காரியத்துக்கு பிறகு போய்விட்டார்களா என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அவர் பின்மாறி போனவர்களுக்கு கர்த்தர் கடற்கரையில என்ன ஆயத்தம் பண்ணுகிறார்? விருந்து ஆயத்தம் பண்ணுகிறார். பயந்து ஓடி போகிற எலியாவுக்கு, கடமையை தவறிவிட்ட எலியாவுக்கு கர்த்தர் எதை ஆயத்தம் பண்ணுகிறார்? விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் அறிவார். சரீர தேவைகளை சந்திக்காவிட்டால் ஒருவன் வல்லமையாக இருக்க முடியாது. சரீர தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான நோக்கம். 12ஆம் வசனத்தை வாசிகள். 20:12. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். சரீர தேவைகளை சந்தித்த பிறகுதான் அவளுக்கு ஊழியத்தை குறித்து பேசுகிறார். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? என் சரீரத்தை கர்த்தர் கவனிக்கிறவர். என் தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் கவனிப்பார். என் உடைக்காக, உணவுக்காக நான் கவலைப்பட்டு தெரிய வேண்டியது இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்பதை இங்கு உணர வேண்டும். அருமையானவர்களே, அடுத்ததாக அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் தனிமை. தனிமை. ஒரு காலத்திலே அவன் வல்லமையாக நின்று கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கவனியுங்கள். எலியா ஒரு காலத்திலே வல்லமையாக நிற்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசியுங்கள். 1 ராஜாக்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள்.
ஒரு கூட்டமே ஆரவாரம் செய்கிறது. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கூர்ந்து பார்க்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நீர் பேசிய எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையில கர்த்தாவே, நாங்கள் நடக்க வேண்டிய தூரம் மிக அதிகமாய் இருக்கிறபடினாலே எங்களுக்கு முன்னதாய் தேசம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலும் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்படியாய் நீர் கொடுத்த இந்த ஆகாரம் எங்களுக்கு பலமாய் இருக்கத்தக்கதாக தேவரீர் எங்களை நீர் நடத்துவீராக ராஜா. அப்பா, நீர் இந்த சபையிலே நீர் எங்களை வைத்திருப்பது நீர் ஒரு நோக்கத்திற்காய், குடும்பத்திலே வைத்திருப்பது ஒரு நோக்கத்திற்காய், இந்த சமுதாயத்தில் வைத்திருப்பது ஒரு நோக்கத்திற்காய். உம்முடைய நோக்கம் எங்கள் மூலமாய் இன்று முதல் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒருபோதும் தடைபடாதபடிக்கு உம்முடைய சித்தம் எங்களிலே நிறைவேறத்தக்கதாக முழுவதுமாய் எங்களை உம்முடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நண்பர், அந்த பரிசுத்த ஆவியாகிய நண்பரின் மூலமாய் எங்களோடு இருந்து தேற்றுகிற அந்த தேற்றரவாளின் மூலமாய் பலத்தோடு கூட நடக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைகளை பலத்தோடு சொல்லத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்வீராக. அப்பா, இதோ இந்த வேளையில கர்த்தாவே, உம்முடைய ஆத்தும ஆகாரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த உம்முடைய தாசனை உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம். இன்னும் அநேக லட்சங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க, அநேக லட்சங்களுக்கு உபயோகமாய் இருக்க தேவரீர் தாமே கர்த்தாவே அவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரம் முழுதும் நீர் எங்களோடு இருந்து இடைப்பட்டமைக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதி நேரத்தை உங்களோட பாதப்படியிலே வைக்கிறோம். தேவரீர் கிருபையாய் வழி நடத்துவீராக. துதி, கனம், மகிமை, நன்றி, புகழ் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்ந்த மனதோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.